அம்மா எனக்கு என்னத்துக்கு இப்ப நீ பின்னாடி வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கா? நீ கரையத மாடு கரையத ஒரே மாதிரி இருக்கு. போலாம் அங்கிட்டு. எனக்கு இங்க 1008 சோழி கிடக்கு. இதுல ஒன்னைய வர கட்டி மேய்க்க முடியல. போயிரு அங்கிட்டு. இருக்க கோவத்துக்கு கழனி தண்ணி மோரையில ஊத்தி விட்டுருவேன் அம்மா. எம்மா, நீ என்னைய அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. என்னைய டூருக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன் அம்மா. எல்லாரும் டூருக்கு போகிறாவ, நான் மட்டும் போகலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும்ல. இங்க பாரு சின்ன பொண்ணு, என் கோவத்தை கலராத பெயிரு. மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். அட, இந்த கொம்மி மாட்டை பற்றி கவலைப்படியால தவிர என்னை பற்றி எங்கன்னா கவலைப்படியாலான்னு பாரு. அது மேலே காட்டுற இறக்கம் கூட என் மேலே காட்ட மாட்டேங்கால. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் விடமுட்டேன் பாரு. அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்பா போன்னு சொல்லிட்டாவ. இப்போ நீ தான் வராண்டேன்னு உயிரை எடுத்துட்டு அடக்கா. நீ வரலன்னா லட்சுமி பெரியம்மா சரசி சித்தி கூடயாவது நான் போவேன். அதுக்கும் சரி சொல்ல மாட்டுக்கா கிறுக்கி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, யார் ராசாத்திவ. அடிக்க வெயிலுக்கு உங்களுக்கு தண்ணி வைக்கணும், உங்களை பார்க்கணும், உங்களை யாரு பாப்பான்னு இல்லாம இங்க ஒருத்தி கிடந்து கரைஞ்சிக்கிட்டு அடக்கா. யார் மாட்டுக்கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசியா. என்னம்மா அதான் வச்சிருக்கோம்ல, பசிக்குதுன்னா தண்ணி வச்சிருக்கேன், இந்த புல்லு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. என்னம்மா மான் கூட்டுட்டே அடக்கிய, என்ன வேணானுமே. இப்போ தாய்க்கிழவி உன்னையே அம்மா அம்மான்னு உன் பின்னாடி கரைஞ்சிட்டு வரேன். என்ன எங்கன்னா எட்டி பாக்கியாவ அந்த மாட்டுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு அடக்க என் பேச்ச காது கொடுத்து கேட்க முடியுங்க. உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது, ஒன்னத்துக்கு ஆகாத பேச்சு. நான் சொல்லிட்டேன் டூருக்கெல்லாம் வர முடியாதுன்னு. அப்புறம் என்ன, போய் வேலையை பாரு. இவ கொம்மி, நீ மட்டும் இடையே இப்போ டூருக்கு அனுப்பலன்னு வையி, நான் எங்கன்னா போயிருவேம்மா. அதை செய்யி. பத்ராளி, அம்மா ப்ளீஸ் பா. என்னாச்சு? எதுக்கு ஏன் மோவா அழுதுகிட்டு இருக்கா இன்னும்? எப்பா பாருங்கப்பா, நீங்க டூருக்கு போவ சரி சொல்லிட்டீல்ல. அம்மா இன்னும் சரி சொல்ல மாட்டேங்கா. வரமுண்டேன்னு ஒத்த காலில் நிற்கா. சரி, நான் மட்டுமாவது பெரியம்மா கூட போறேன்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்கிட முண்டுங்க. ஏன் பத்ராளி, நீயும் போயிட்டு வா, பிள்ளையும் கூட்டு போயிட்டு வேணா வாங்கன்னு தானே சொன்னேன். பிள்ளைக்கு வேற லீவு கிடைக்கி, அது அந்த நேரத்தில் தானே போக முடியும். போயிட்டு வாங்க. நீங்க சும்மா இருங்க. இந்த ஆடு மாடுகளெல்லாம் வேற யாரு பாப்பா? அதுக்கு நேரத்துக்கு புல்லு வைக்கணும், தண்ணி வைக்கணும், ஆட்டை பத்திட்டு போனா மாட்டை பத்திட்டு போனா வேற அதை வந்து அடைக்கணும், கோழிக்கு எல்லாம் கிடக்கு. வேற இதெல்லாம் யாரு பாப்பாங்க? சரி, வேலையாளோ யாருக்கிட்டையாவது சொல்லி ஒரு 4 நாள் நான் பார்க்க சொல்கிறேன், நீ போயிட்டு வா. பிள்ளை தான் இப்படி அழுது புலம்பி கேட்டுட்டு இடக்காலாம் நேரத்துல இருந்து. அவளுக்கு என்ன, அவதான் கேட்பாள. இங்கே பாரு பத்ராளி, நீயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரமாக இப்படி தான் இருக்கா. கொஞ்சம் சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட ஒழுங்காக பேச முடியுங்க. அது லீவில் வீட்டில் கிடக்கும்போது அதுக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி வாங்கி செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணி இருந்ததுன்னா பிள்ளை உங்ககிட்ட நல்லா இருக்கும். நீ எப்போ பார்த்தாலும் அதுக்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து அந்த பிள்ளை என்னதான் பண்ணோம்? எங்க அவ ஒரு வேலை செய்ய முடியாங்க, எனக்கு கோபமா வருது. நானே என் அண்ணன் மோனுக்கு வீட்டுல அங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காவ. நான் இவளை கட்டி வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க வயனி மும்மரமா பொண்ணு தேடுது. அந்த பையல வெளியே கட்டி கொடுக்கறதே எனக்கே அதுவே கோபமா வருது. இவ பார்க்க பெரிய பிள்ளை கணக்கா தானே இருக்கா, இவளை பிடிச்சி கட்டி வச்சிடலான்னு பார்த்தேன் நான். இவளும் சரி சொல்ல மாட்டேங்க. பத்ராளி, உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உங்கள் அண்ணன் பையன்லாம் நம்ம பிள்ளைக்கு வேண்டாம். அவன் பெரிய பையன், நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை. பச்சை பிள்ளைய கொண்டு போய் கட்டி கொடுக்கணுங்க. இவன் இப்போ தான் 11வது முடிச்சிருக்கா, இன்னும் 12 முடிக்கலை. காலேஜ் போகிற பிள்ளையா? உன் அண்ணன் உனக்கு கட்டலைங்கிறதுக்கு பச்சை பிள்ளைய போய் கட்டணும். இங்கே உனக்கு அறிவு இருக்கா? நான் உங்ககிட்ட அப்பயே சத்தம் போட்டுட்டேன் இந்த பேச்ச இனிமே எடுக்கப்படாதுன்னு. நீ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் பிள்ளைகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியாக்கும். உங்கள் அண்ணன் கல்யாணம் வச்சாவனா செய்முறை என்ன செய்வியோ செஞ்சுட்டு ஒம்பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். நம்ம பிள்ளைக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமாம், எங்க சொந்தம் விட்டு போகாம இருக்கணும்னு பாக்கங்க. அது என்ன சொந்தம்? பொண்ணை கொடுத்தாதான் உங்களுக்கு சொந்தம் நினச்சிருக்குமோ, இல்லாட்டினா இருக்காதோ? அப்படி ஒரு சொந்தமே தேவையில்ல. சொந்தத்துக்கெல்லாம் கல்யாணமும் பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அது படித்து முடித்து அது கொஞ்சம் தெளிவானப்புறம் தான் கட்டி கொடுக்க முடியும். சின்ன பிள்ளைய கொண்டு போய் இங்கே ஒரு வேலையும் செய்ய முடியுங்க. வேற கட்டி கொடுத்த போகிற இடத்துல அது பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது? புத்தி கெட்டவா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. சரிங்க, இனிமே நான் அந்த பேச்ச பேச மாட்டேன். நீயும் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவா கணக்காக தான் இருக்கா. 2 வாரமாக நானும் உன்னைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கூட்டாளிவை கூட பெய்ய பேசி வாங்கி இரு. எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இப்படி கடந்துக்கிட்டு ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு நீயும் இப்படி ஆடு மாடி மாதிரி ஆயிடாத. போ, டூருக்கு போவியல்னா நீயும் போயிட்டு வா. எல்லாம் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சும்மா வீட்டுக்குள்ளே கடந்துக்கிட்டு டென்ஷனை தலைக்கேற்றிக்கிட்டு நான் தான் எல்லாம் செய்யன்னுக்கிட்டு அப்புறம் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா வேற குடும்பமாக இருக்காது, பார்த்துக்க. நீங்க சொல்றதும் சரிதாங்க.
ஆடு மாடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். வேலையாளுவில் வச்சு பாலுக்கு சொசைட்டியெல்லாம் கறந்து சொசைட்டிக்கு பால் கொடுக்க வேலையும் நான் பார்த்துக்கிட்டேன். நீ போயிட்டு வா, பிள்ளையும் கூப்பிட்டு போயிட்டு நல்லா போயிட்டு வாங்க. சரி, அப்போ நான் அப்போ லட்சுமி கிட்ட பேசுறேன். ஏன்னா குமரி அழாத, அதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டோம்ல. ஐ ஜாலி ஜாலி, அப்போ நம்மளும் டூருக்கு போகிறோமா? இருங்க, இப்போவே நான் சோனி சந்தியாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போ போய் சொல்லிட்டு வா. எவ்வளவு என்னன்னு காசும் கேளு. நான் அப்பவே ஐயா சொல்லும்போது வரலன்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்கல தெளிவா. எப்போ போனா என்ன ஏதுன்னு எல்லாம் தெளிவா கேட்டுட்டு வா. சரிம்மா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரிம்மா சரிம்மா, என் மோவா சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீ போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா. கேட்டு வந்துட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, அப்பா வாங்கி தாரேன். சரிப்பா. எம்மா போயிட்டு ஓடியாடுறேன். பச்சை பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கியே நீ? உன் அண்ணன் மோய் வயசு என்ன, இது வயசு என்ன? சரிங்க விடுங்க. என் மனசுல இருந்ததை நான் சொன்னேன். என் அண்ணனுக்கும் விருப்பம் இருந்துச்சு, எனக்கும் விருப்பம் இருந்தது. அதனால தான் நான் அதை பற்றி பேசினேன். சரி, இனிமேல் அதை பற்றி பேச வேண்டாம், விடுங்க. எங்க அந்த கரண்ட் பில்லை கட்டினீங்களா? கட்டியாச்சு கட்டியாச்சு. கரண்ட் பில்லு 3000 ரூபா வந்திருக்கு, ஏசியை போட்டு போட்டு. அதை உங்க மோவா கிட்ட சொல்லுங்க. ஏசி அவ தான் போடியா, நானா போடுறேன். என்னாச்சு சாந்தி அக்கா, எதுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரண்யா, உட்காரு. ஏதோ இருக்கு, உங்க மூஞ்சே வாட்டமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்கக்கா. மச்சாங்கிட்ட டூருக்கு போறதுக்கு கேட்டீங்களா? இல்ல சரண்யா, நான் கேட்கல. நீங்க எல்லாரும் வேணா போயிட்டு வாங்க, நான் வரல. ஐயோ சாலினி அக்கா, சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்காண்டி தான் சஞ்சய் பிளானே போட்டது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அவங்க கிட்ட கேட்காம நீங்களே ஒரு முடிவெடுத்தா எப்படி? அவர்கிட்ட நேற்று நைட்டு கேட்கலான்னு தான் பார்த்தேன். என்னன்னே தெரில, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு யோசனையிலே இருக்காரு. சரியா பேச கூட மாட்டேங்கிறாரு. 2-3 நாளாக தான் நல்லா பேசிட்டு இருந்தாரு. இப்போ பழையபடி ஒரு மாதிரியா இருக்காரு. அதனால அவர்கிட்ட எனக்கு கேட்கவே தோணலை. என்னக்கா சொல்றீங்க? ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. நானும் சரி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சி நீங்களும் ஒன்றும் சொல்லலை. அதனால நானும் வேற ஒன்றும் கேட்கல. அப்படி என்னதான் கிஃப்ட் பண்ணாரு? அதை ஏன் கேட்குற? நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். கடைசியில் அவர் ஒரு பெட்டு தான் வாங்கி தந்தாரு. அதை பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால தான் வேற நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. என்னது பெட்டா? ஆமாம், நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து தனித்தனியாக தான் படுப்போம். நான் சோஃபாவில் படுப்பேன், அவர் பெட்டில் படுப்பார். நீ உங்கள் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத என்ன? என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் சரண்யா, அவரும் நானும் என்னன்னு மட்டும்தான் பேசுவோம், ரொம்பலாம் பேச மாட்டோம். நீங்கள் வந்த அப்புறம் தான் கொஞ்சம் கலகலன்னு நல்லா பேசிட்டு ஜாலியாக இருந்தார். இப்போ பழையபடி நேற்றுலேருந்து உம்முன்னு இருக்காரு. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயே, மச்சான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? சரி, நீ இந்த விஷயத்தை பற்றிலாம் எங்கள் அம்மா கிட்ட பாட்டிக்கிட்டலாம் எதுவும் சொல்லிடாதண்ணே, நமக்குள்ளே இருக்கட்டும். என்னக்கா சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்களா? இல்லை கஷ்டம்லாம் படலை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்கள் மாமாவை விரும்பி சந்தோஷமாக தான் நாங்கள் இருக்கேன். என்னக்கா போங்க, ஏன் இப்படி இருக்காங்க மச்சான்? எப்படியோ இந்த தடவை அவரை டூருக்கு கூப்பிட்டுட்டே போய் ஆகணும். ஏதாவது பிளான் பண்ணலாம். இன்னைக்கு நைட்டு வரட்டும், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னைக்கு எப்படியும் யாரெல்லாம் வராங்க என்னென்னு கவுண்ட் பண்ணி சஞ்சய் எல்லாத்துக்கும் புக் பண்ணிடுவான் வண்டியெல்லாம். அதனால் எப்படியும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம மச்சானையும் கூப்பிட்டு போயிடலாம். நம்ம எனக்கு நம்பிக்கை இல்லை சரண்யா. நான் ஆசைப்பட்டேன்னா எதுவுமே நடக்காது. அதனால் எனக்கு எதுவும் பெருசாக ஆர்வம் இல்லை. நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்க, எனக்கு தெரியாது எதுவும். நான் பார்த்துக்கிறேன் சாலினியக்கா. மச்சான வேலை ஒரு 4-5 நாள் லீவு போட சொல்லிடலாம் கடையில். அது நான் ரமணி அத்தட்ட பேசுகிறேன். அவங்க சொன்னா மாமாட்ட சொல்லி அவங்கள கடையில இருந்து ஒரு 4 நாள் லீவ் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு வான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அங்கே கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்துருவாங்க மச்சான். என்ன ட்ரை பண்ணி பாரு. சரி சாலினியக்கா, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் துணி ஊற வச்சிருந்தேன், போய் துணியை துவைக்கேன். நீ வேணா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு. சரிக்கா. சாலினி அக்கா வெளியில தான் சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பாவம், நம்ம தான் ஏதாவது பண்ணணும். என்னது சரண்யா டூருக்கு வரியான்னு மெசேஜ் பண்ணியிருக்கா? என்ன ஏதுன்னு தெளிவா சொன்னாதானே நமக்கு தெரியும். இரு, அவளுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ரமணி, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, கடைக்கு கிளம்பிட்டீங்களோ? ஆமாய்யா, என்ன சொல்லு. இல்லப்பா, சந்தோஷ் அண்ணனுக்கு ஒரு 2-3 நாள் லீவு கிடைக்குமா? ஏன்யா, என்னாச்சு? இல்லப்பா, அண்ணனும் சாலினி அண்ணியும் எங்கேயும் வெளியே போல கல்யாணம் ஆனதுல இருந்து. அதனால இதுக்கு ஒரு 2-3 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நாங்க அப்படியே ஏற்காடு போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னடா இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா? நீமா போற? ஆமாப்பா, சஞ்சய் தான் பிளான் பண்ணியிருக்கான். அவங்க சாலினி அண்ணியையும் சந்தோஷ் அண்ணனையும் வெளியே கூட்டு போலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு வெக்கேஷனுக்கு. அதனால அவங்கெல்லாம் போறாங்க. அவங்க கூட நானும் போலான்னு பார்த்தேன். அதான் சந்தோஷ் அண்ணன் சொன்னேன்னா அவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, கடை இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நீ கொஞ்சம் அப்பாட்ட மாமாட்ட சொல்லு அப்படின்னா, அதான் நான் உங்ககிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தேன். சரிதான், அவன் கல்யாணம் ஆனதுல இருந்து பொண்டாட்டி எங்கேயுமே கூட்டு போகலதான். சரி, அப்போ நான் அவன்கிட்ட போய் சொல்றேன். என்னைக்கு போய்? நாளைக்கு எப்படியும் கிளம்புற மாதிரி இருக்கும்பா. கடைசி நேரத்துல வந்து சொன்னா எப்படிப்பா? ஏற்கனவே கடைக்கு ஆளெல்லாம் தேவைப்படுது. அப்பா, அதான் இப்போ பார்ட் டைம் ஜாப்பா கொஞ்சம் பேர் வேலை பார்க்கறதுக்கு சேர்ந்துருக்காங்களா, அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணுங்கப்பா.
புதுசா வந்த பசங்களை வச்சு எப்படிப்பா? அதுவும் சந்தோஷம் இருந்தானா அவன் வந்து மேனேஜ் பண்ணிப்பான் எல்லாத்தையும். நானே உன்னையும் கடைக்கு கூப்பிடலான்னு பார்த்தேன்னா நீ என்ன இப்படி போறீங்க? என்னப்பா பண்றது? சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போய் தானே ஆகணும். வருஷம் பூரா ஓடுறோம், காலேஜ் படிப்பு அது இதுன்னு. இப்போ ஒரு மாசத்துல கொஞ்சம் லீவை என்ஜாய் பண்ண வேண்டாமா? சரி, எல்லா முடிவும் எடுத்துட்டு தானே வந்து பர்மிஷன் கேக்கிய. வேற என்னத்த சொல்றது? போன் வண்டியில போறீங்களா இல்லன்னா வண்டி கிண்டி எதுவும் பிடிச்சு போறீங்களா? வண்டி பிடிச்சு போற மாதிரி தான்ப்பா சொன்னான். சரி, பார்த்து போயிட்டு வா. அப்பா அம்மாட்டையும் பர்மிஷன் வாங்கி தந்துருங்கப்பா எனக்கும். நான் என்னத்த கேட்க, நீங்க உங்க அம்மாட்ட கேளு. ரமணி, எம்மா எல்லாம் என்னத்துக்கு இப்ப இப்படி இடி விழுந்த வாகனங்க கத்தியா? என்னாச்சு? எம்மா இந்த சரண பாருமா, அவனுக்கு என்னலா? எம்மா இவன் நம்மட்டெல்லாம் சொல்லாம கொள்ளாம டூருக்கு பிளான் போட்டிருக்காமா. அதுக்குள்ள இவளுக்கு யார் சொன்னா? டூருக்கு போறானா? அவன் ஒத்தையிலையா? ஏம்மா டூருக்கு தனியாவா போவ? சரணு, சஞ்சய், சரண்யா, சாலினி அண்ணி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் போறாவலாமா. என்னையா உங்க அம்மா கிட்ட நீ பேசுறதுக்குள்ள உன் தங்கச்சி வத்தி வச்சுட்டால, இனிமேவா என்ன சொல்லுவாளோ தெரியல. ஐயோப்பா அந்த குட்டி சத்தா வாயை மூடுங்கப்பா. வேணா அவளையும் நான் கூட்டு போறேன். ஏதாவது 7:30 இழுத்து என்னைய போக விடாம பண்ணிட போறா. சரி இரு, நான் தான் பேசி பாக்கேன் உங்க அம்மா கிட்ட. அவ வேற என்ன நிலை நிக்க போறாளோ தெரியல. சரண்யாவும் சாலினி அண்ணி வீட்ல தான் இருக்காளாம். இங்கேயா இருக்காவ? ஆமாம்மா, இப்ப அவி எல்லாம் தான் டூர் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காவ. இந்த பாருமா, நம்ம வீட்ல இருந்துகிட்டு இந்த சரண் பையன் நம்ம கிட்ட சொல்லல பாரியா. சரியான ஆளுதால நீ, சரியான கள்ள பைய. எல்லாம் சொல்லாம கொள்ளாம ஊர் சுத்த போலான்னு இருந்தா. எம்மா ரமணி, அவன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். சொல்லிட்டு உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் தான் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். உங்க அக்காமவன் அவன் சந்தோஷம் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு அப்படியே ஏற்காடுக்கு இங்கே சுத்தி பார்க்க எல்லாம் போனோம். அவனுக்கும் லீவு கொடுங்க, அவங்க கேட்க தயக்கப்படியாவே அப்படின்னு இருந்தான். இனிமேதான் கடையில போய் அவனை வேணா போயிட்டு வான்னு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட சொல்லணும்னு தான் உன்னைய கூப்பிட்டேன். அதுக்குள்ள இந்த குட்டி சத்தா வந்து சொல்லிருச்சு. அப்பா நீங்களும் அவனை மாதிரி என்னைய குட்டி சாத்தான்னு சொல்றீங்க. என்னைய பார்த்தா குட்டி சாத்தா மாதிரியா இருக்கு. ஐயோ என் செல்ல மோளே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. வாங்கப்பா, சும்மா நீங்க இப்பெல்லாம் வர வர அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. சாச்சா, எப்பயும் என் பொண்ணு தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் யாரா இருந்தாலும். போங்கப்பா. அம்மா நம்மளும் டூருக்கு போவோமா? ஐயோ அம்மா டூருக்கு வந்தானா நம்ம ஃப்ரீயா என்ஜாய் பண்ண முடியாத. அங்க லட்சுமி அத்தை, சந்தியா, சோனியா எல்லாம் வருவாவில. அவியெல்லாம் பார்த்தா அம்மா டென்ஷன் ஆயிடுவாவில. நம்ம ஒரு பிளான் போட்டா நடக்குது வேற ஒன்றும் நல்லா இருக்கு. இந்த குட்டி சாத்தனை கூட்டு போனாலே 7:30 கூட்டம். இதுல அம்மையெல்லாம் கூட்டு போனா அது விளங்கிரும் டூரு. ஐயா, அம்மைக்கு வீட்டுல வேலை கிடக்கு. எல்லாரும் இப்படி பேட்டி என்ன வேற அப்பாவே யாரு பாத்துப்பா? கடையில வேற ஆள் இல்ல. ரமணி வேணா பிள்ளைகள் வேணா போயிட்டு வரட்டும். அதான் சஞ்சய் எல்லாம் போறவங்கல்ல, பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கிடுவான். நீ அனுப்பி விடு, வேணா நம்ம போக வேண்டாம். எங்க பெரிய ஆளு வேற யாரெல்லாம் போறா? யாரெல்லாம் தெரிஞ்சாதானே பிள்ளைகளை பத்திரமா அனுப்ப முடியும். சார்மதி போறாளோ? ஆமாம்மா, சார்மதியத்தை வாரவ. அப்ப தங்கச்சி போனா தைரியமா விடலாம். அப்ப பிள்ளைகளை அனுப்பி விடு, 2 பேரும் போயிட்டு வரட்டும். சரி, அப்போ சார்மதி வரேன்னா அப்ப அனுப்புறேன் சஞ்சனாவை. எப்போ எல்லாரும் போறாவே? தெரியலம்மா, நாளைக்கு தான் டைமிங் சொல்லுவாவ. சரி, அப்ப சஞ்சனா உனக்கு துணிமணிலாம் எதாவது எடுத்து பேக் பண்ணணும்னா பேக் பண்ணி வை. ஐ சாலி, நம்மளும் டூருக்கு ஏற்காடு போறோம். சரிம்மா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நம்ம வாழ்க்கைலாம் எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குனே தெரியல. என்ன வாழ்க்கை இது? என்னல சதீஷ், திடீர்னு இவ்ளோ விரக்தியா பேசிக்கிட்டு இருக்க? பாரு, அவளவும் 12th ரிசல்ட் வந்துருச்சுன்னு அவன் நான் இவ்ளோ மார்க் அவ்ளோ மார்க்னு முட்டாயை கொண்டு வந்து மூஞ்சிக்கு நேரா நீட்டி நம்மள வெறுப்பேத்தியா. சரி, அதுல உனக்கு என்னல பிரச்சனை? அதான் நீ பாஸ் ஆகி இப்ப காலேஜ்லாம் சேர்ந்தாச்சு நம்ம தான். அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க இப்ப அதுக்கு போய்? அப்ப ஸ்கூல முடிச்சப்ப காலேஜுக்கு வந்துட்டா நல்லா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா. இப்ப காலேஜ்லயே வந்து ஜாலியாலாம் இருக்க முடியலையே. இங்கேயும் ஒரே அதப்படி இதப்படி அது இதுன்னு ப்ராஜெக்ட் ஒர்க்னு கொடுத்து நம்மள இப்பயும் படிக்க சொல்லி சாவதானே அடிக்காங்க. ஏன் அப்படி சொன்ன உடனே படிச்சு கிழிச்சிட்டியா என்ன? 4 அரியர் வச்சிருக்கல்ல. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரு 4, இனிமே இந்த செமஸ்டர் எழுதி இருக்கதுல இன்னும் எத்தனை வைக்க போறியோ? அதாம்ல பயமா இருக்கு. இவங்க ரிசல்ட் எல்லாம் வந்து நமக்கு ஸ்வீட் தரானுவா. நம்ம இப்போ காலேஜுக்கும் போய் அரியர் வச்சிட்டு அடக்கம். அதுவும் பெயில் கணக்கு தானே. நம்ம காலேஜ்லதான் வெளிய தெரிய மாட்டேங்குது. அடுத்து செகண்ட் இயர்னு ஷிஃப்ட் ஆனா கூட அந்த அரியரும் ஃபாலோ பண்ணனும் நமக்கு தெரியும். ஆனா வெளியில நம்ம பாஸ்னு நடிச்சிட்டு திரியலாம். அத நினைச்சாதான் பயமா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி ஏமாத்த முடியும்? அதுக்கு தான்ல கொஞ்சமாவது பரிச்சை டைம்லயாவது படிக்கணும்ங்குது. பார்ட் டைம் ஜாப் போறோம்ல, படிக்க முடியல. அப்ப நின்று உன்னை யாரு போக சொன்னது? நீயா உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வீம்புக்கு போனன்னா அதுக்கு யாரு என்ன பண்ண? சரிதான், இருந்தாலும் எனக்கு இப்ப என்ன பண்ணனே தெரியல. இப்பலாம் வேற 1 மாசம் லீவுக்கு கடைக்கு ஃபுல் டைம் வாங்கன்னு வேற சொல்றாங்க. நான் தான் போகாம கிடக்கேன். திங்கக்கிழமையில இருந்து வேணா ஃபுல் டைம் வாங்கன்னு சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு சண்டே எனக்கு ரெஸ்ட். ஆமால, எப்ப பார்த்தாலும் கடைக்கு போக வேண்டியிருக்கு, அங்க போயிட்டு இருக்குன்னு விளாடவே வர மாட்டேங்கிற. பேசாட்டிக்கு நீ வேலையை விட்டு நிக்கிறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஆமால, வேலையை விட்டு நின்று
எங்க அம்மா பாவம்ல, நான் கொடுக்க காசு அவங்களுக்கு இப்போ ஒத்தாசையா இருக்கு. வேற நான் வேலையை விட்டு நின்னுட்டேன்னா அவங்களுக்கு காசு கொடுக்க முடியாதே. இல்ல அதான் உங்க அப்பா இப்ப நல்லா தானே குடிக்காம கொள்ளாம காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, அப்புறம் என்ன? ஆமா, இவன் தான் என்னமோ புள்ளா குடும்ப பாரத்தை சமக்கவே கணக்கா முனிக்கியான். சரில பாப்போம், இந்த ஒரு மாசம் வேலைக்கு போயிட்டு வேணா காலேஜ் சேர் போது நின்னுறேன். சரி, இன்னைக்கு நம்ம வேட்டைக்கு போகுமா? ஐயோ, நான் இந்த வெயிலுக்குள்ள வரலப்பா. வேட்டைக்குன்னா முயல் பிடிக்கல, இந்த கருவாளி முட்டை எங்கன்னா உடம்புறதுக்கு கீழே அங்கங்க புதருக்குள்ள முட்டை போட்டு வச்சிருக்கோம்ல, அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து சுட்டு தும்போம். ஆமல, நீ வராதப்ப நீங்க நாங்களாம் இப்ப இப்படிதான் பண்ணிக்கிட்டு நடக்கோம். மயில் முட்டைலாம் கிடைச்சி தருமா எங்களுக்கு? ஆமல, செம்ம பெருசுல சதீசு, சூப்பரா இருந்தது. ஆமா, வேற லெவல்ல இருந்து தெரியுமா? கண்ட முட்டையெல்லாம் பறக்கி சுட்டு திங்கன்னு பாம்பு முட்டையெல்லாம் சுட்டு தின்றாதீங்களே, பாம்பு முட்டை தான் விடும். அட, இதை யோசிக்கலையில நாங்க. இவ்வளவு நேரத்துக்கு பாம்பு முட்டையை சுட்டு தின்றிருந்தீங்கன்னா செத்துருப்பியல, அதனால பயப்படாதீங்க. ஐயோ, இனிமே நான் எந்த கருவாளி முட்டையும் எடுக்க போகலப்பா. வீட்டுல கோழி முட்டை தந்தா கூட திங்க மாட்டேன் போ. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்களே. இல்ல சதீசு, முத்தண்ணே தேங்காய் உரிக்க இடத்துக்கு கூப்பிட்டாவ, வாரியா போவோம். தேங்காய் உரிக்க இடத்துக்கா? அங்க இருக்குல்ல நாம. அவங்க உரிச்சு போட்ட அப்புறம் கணக்கு பண்ணி வண்டியில ஏத்தணுமா, அதை அனுப்புனா 200 ரூபா தாரேன்னு சொன்னாவ. வாரியெல்லாம் போவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த காசை நம்ம ஷேர் பண்ணி புரோட்டா கரெக்டா வாங்கி தும்போம். ஆமல, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு சதீசு, வாழ போவோம். சரி வாங்க, இதுல உட்கார்ந்து தூங்குறதுக்கு அங்கேயாவது போவோம். போயிட்டு காசாவது கிடைக்கும், அப்படியே போயிட்டு புரோட்டா கிட்ட சாப்பிட்டு ஜூஸ் கீஸ் குடிக்காத ஆகும்ல. வாங்க போயிட்டு போலாம். சதீஸ் காஸ்டியூம் காமெடியா இருக்குல்ல. நீ அண்டர்வேர் போட்டிருக்கியான்னு கூட தெரியல. உன் காஸ்டியூம்க்கு என் காஸ்டியூம் எவ்வளவோ தேவலாம். போட்டிருக்கோம்ல. சரி, மூடிக்கிட்டு வா. ஏங்க, நான் ஏசி வாங்கும்போது என்னெல்லாம் குறை சொன்னீங்க? இப்ப இந்த வெயில் காலத்துக்கு இந்த ஏசி நமக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு இப்ப தெரியுதா? பாருங்க, ரூம் பூட்டிட்டு நல்லா ஏசியை போட்டுட்டு இருந்தது நல்லா ஊட்டி கொடைக்கானல்ல கூட இவ்வளவு ஜில்லுன்னு இருக்காது, அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு. அட பைத்தியம், ரொம்ப பீத்திக்காத. இப்ப ஏசிய போட்டுட்டு கிடக்கும் போது நல்லா தான் இருக்கும், கரண்ட் புல்லு வரும்போது தான் தெரியும் ஏசியோட லட்சணம் எல்லாம். எவ்வளவு லட்சம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இவ ஏசி போட்டது நல்லா ஜில்லுன்னு இருக்கா இல்லையா, வெக்கலாம, அதான் நமக்கு தேவை. மனுஷன் அங்க போர்ல செத்துட்டு அடக்கான், இவளுக்கு என்னன்னா ஏசிய போட்டு மினிக்கிட்டு அடக்கா. குளு குளுன்னு ஏசி தான் சத்தியா உள்ள வாங்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க போற விட இவ அக்கப்போரு பிளத்த அக்கப்போரா இருக்கம்மா. எங்க எங்க என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? எங்க டூருக்கு போறதுக்கு எனக்கு ஒரு 4 சுடிதார் எடுத்து தரியலாங்க. அப்படின்னா பீரோல இருக்க சுடிதார் எல்லாம் கொளுத்திடுவோமா? யோ தொப்பி தலையா, யார துணியை யார் கொளுத்துறது? வேற 2 பீரோ நிறைய உன் துணி தான் இருக்கு, என் துணி ஒரு செல்ஃப்ல ஓரமா கிடக்கு. 4 அழுக்கு கோட்டு. இப்பெல்லாம் கோபிநாத்தை விட அதிகமா கோட்டு நான் தான் போட்டுக்கிட்டு சுத்தியேன். அந்த 4 அழுக்கு கோட்டும் ஓட்ட உளுந்து போய் கிடக்கு, அதை தச்சு நான் போட்டுக்கிட்டு திரியேன். உனக்கு பீரோ நிறைய துணியை வச்சுக்கிட்டு மறுபடியும் டூருக்கு போறதுக்கு இப்ப துணி வேணாங்க. உன்னைய என்னத்த சொல்ல? எங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொம்பளையால நாங்க போட்ட துணியே போட்டுக்கிட்டு சுத்த முடியுமா? ஒரு தடவை எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் வச்ச அப்புறம் அடுத்த முறை அதே போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க முடியுமா? போட்ட துணியே போட்டிருக்கான்னு கிண்டல் பண்ண மாட்டாவளா? அதனால 4 நல்ல துணி வாங்கிட்டாங்க. டூருக்கு போய் நான் மாடலா போட போறேன். சரசு 4 முடி, அது கிளவி. அந்த கிளவிய அவங்க புருஷன் நல்லா ஜீன்ஸ் பேண்ட் மெடி கிடின்னு எடுத்து கொடுக்காரு, அதுவே மாடலா ட்ரெஸ் மாத்துது. நான் பாருங்க இந்த சுடிதார் சாலு போட்டுதான் அவன் போடியே. நீங்க எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிய. அந்த கிளவிக்கு அந்த சொட்ட தலைய புருஷனை இவ்வளவு வாங்கி கொடுக்காரு. உங்க பொண்டாட்டி சோப்பி அழகி, எனக்கு நீங்க வாங்கி தர மாட்டீங்களா? என்ன? இல்லம்மா கொசு வாய்க்குள்ள போயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, இப்ப ஏதோ பேச்சு வாக்குல ஏதோ அழகின்னு சொன்ன மாதிரி இருந்து, யாருமா அது? ஏங்க என்னையதான் சொல்றேன். வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா, செருப்பு கலட்டி அடிச்சு விடுவாவ பாத்துக்க. கல்யாணம் ஆன புதுசுல நீந்த அழகி, நீந்த அந்த ஊர்லயே அழகி, பேரழகி, ராணியாக்கோங்கிறது. கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உள்ளூர் கிளவியா தெரியுற இயல்புகளுக்கெல்லாம். மனசாட்சி இல்லாம பேசாதடி. நான் ஒரு நாள் கூட உன்னைய நான் அப்படியே சொன்னது கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும். சரி விடுங்க, நீங்க கனவுல என்கிட்ட சொல்லியிருப்பீங்களா இருக்கும்.
இருந்தாலும் நான் அழகிதான். ஓய் தொப்பி தலையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரு? மறுபடியும் ஒரு கொசுமா. வீட்டுல ஏகப்பட்ட கொசு. கொசு தொல்லை தாங்க முடியல. மருந்தடிச்சு கொல்லணும். உமுருட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. நாங்களாம் ஏற்காடு ட்ரிப்பு போறோம். அதனால நீங்க வீட்டை பத்திரமா பார்த்துட்டு உங்க அம்மாவையும் பார்த்துட்டு நீங்க பத்திரமா இருங்க. எனக்கு செலவுக்கு காசு மட்டும் தந்துருங்க சொல்லிட்டேன். என்னம்மா சொல்ற உமா? அப்ப நான் இல்லையா அந்த டூர்ல? ஐயா, உங்களெல்லாம் நான் கூட்டு போல. நீங்க வந்து அப்புறம் உங்க அம்மா வரணும் பிய, வேற உங்க அம்மையும் இழுத்துக்கிட்டுலாம் தெரிய முடியாது. ஆமா, வேற உன் கூட நான் டூருக்கு வந்துட்டேன்னா அம்மா வீட்டுல ஒத்தையில கிடப்பாங்களே, அவங்கள யாரு பாத்துக்கிறது? நம்ம கூட வந்து அவங்களும் சுத்தி பார்த்தா தானே, இப்ப சுத்தி பார்த்தா தானே பார்க்க முடியும். ஐயா, டூருக்கு போற இடத்துல உங்க அம்மா எங்கன்னா அது கண்ணை தப்பி போயிருச்சுன்னா அப்புறம் தொலைஞ்சு போச்சுன்னா வேற பிரச்சனை ஆயிருங்க. வேண்டாம். அதெல்லாம் எங்க அம்மையை நான் பத்திரமா பாத்துக்கிட்டு போய் எல்லாரும் டூருக்கு போவோம். டூருக்கு போறதுக்கு நம்ம வீட்டுல இருந்து 3 பேர் பேரையும் கொடு. நம்ம தாரணி தான் அங்க இருக்கால, அது என் தங்கச்சி பாத்துக்கிடுவா. சரி, வந்து தொலைங்க, சொல்லிடுறேன். அப்போ சரி வாரேன். அப்போ ஐயோ உமா, பகல்ல எல்லாம் வெளியே போவாதம்மா, உட்காரு. அட பரவாயில்லங்க, இந்த வெயிலுக்குள்ள நான் வெளியே போனா கருத்துருவேன்னு என்னைய போக வேண்டாம். இங்கே தானே. ஐயா அப்படிலாம் இல்லம்மா, இப்படி நிலா மாதிரி இருக்க என் பொண்டாட்டி இந்த வெயில்ல வெளியே போனான்னு வையா, ராத்திரி ஆயிடுச்சுன்னு நினைச்சு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாவ. அதுக்குதான். இப்பதான் என்னை பத்தி புகழ மாட்டேன்னு சொன்னீங்க பாத்தியலா? அதுக்குள்ள என்னைய பத்தி புகழ்ந்துட்டியே. அதான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த உமாவோட அழகு. ஆமாம்மா, கொஞ்சம் குனி. எதுக்கு குனிய சொல்றாரு? ஆசீர்வாதம் பண்ணுவாரா நம்மள? பண்ணட்டும். என் ஆசை நிறைவேறிச்சு. ஆமா, என்னைய குனிய வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரு? அது ஒண்ணும் இல்ல உமா, ரொம்ப நாளா எனக்கு நிலாவுல கால் வைக்கணும்னு ஆசை. அதான் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன். இருங்க, நிலாவுல கால் வச்சா என்ன ஆகும்னு இப்ப நான் காட்டுறேன். ஐயோ உமா, காலை விடு, இழுத்து தள்ளி கிள்ளி போட்டுறாத. தலைக்கு மேலையா காலை வைக்கிறாரு? இவரு பெரிய விஷ்ணு பகவானே, தலையில காலை வச்சு 3 அடி அளந்துருவாரு. இன்னைக்கு ஒவ்வொரு கையை காலெல்லாம் அக்கா எப்படி பிச்சு எடுக்கன்னு மட்டும் பாரு. ஐயோ, யாராவது என்னைய காப்பாத்துங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்தாகாரி வந்தாலும் ஒவ்வொரு சும்மா விட மாட்டேன். ஒய் இரும், எவ்வளவு தைரியம் இருந்தா என் தலை மேல கால் வச்சு மிதிப்பியரு. ஐயோ ராட்சசி, தெரியாம விளையாட்டுக்கு பண்ணிட்டேன், ஆளை விடு. கொன்னுக்குன்னு போட்டுறாதலா. ஐயோ, குட்டி சத்தம் கணங்க மேல ஏறி உட்கார்ந்து கொல்ல பாக்காளே. ஏமா, நாளைக்கு நம்ம டூர் போகணுமா வேண்டாமா? போற பக்கம் பார்த்தா என்னையும் போட்டு தள்ளிட்டு நீ ஜெயிலுக்கு தான் போக போலது இருக்கு. இப்ப நான் நல்ல மூடுல இருக்கிறதுனால நீர் தப்பிச்சியரு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாம்மா. போயிட்டு லட்சுமி அக்காட்டு டூருக்கு பியார் கொடுத்துட்டு வரேன். காசோட ரெடி ஆயிரும், வந்து பாத்துக்கிறேன் உமரை. எம்மா ராட்சசி, நம்ம ஏதோ விளையாட்டுக்கு பண்ணுனா அவ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன நலனுக்கா இருக்கட்டும். ஏற்காட்டுல போய் உன்னைய பாத்துக்கிறேன். ஏற்காட்டுல போய் உன்னைய பிச்சை எடுக்க வைக்கல, என் பேர் செல்வம் கிடையாது. 4 மணிக்கு போன் பண்ணணும்னு பார்த்தனே, போன் எங்க கிடக்கு? போனை பேசிட்டு அடுப்பங்கரையில் வைக்கும்போது எங்கன்னா பேசிட்டு வச்சிருக்கேன். எங்கே போச்சுன்னு தெரியலையே. யாரையாவது போன் அடிச்சு பார்க்க சொல்லுவோமா? எல்லாம் சஞ்சனா, போன் அடிச்சா எங்கே கிடக்குது போனன்னு தெரியும். நம்ம போனே இப்போ தேடு வாரத்துக்கு போட்டுட்டேன், அது எங்கே கிடக்குன்னு தெரியல. எல்லாம் சஞ்சனா, என்னம்மா? அம்மா போனை எங்கே வச்சேன்னு தெரியல. கொஞ்சம் அம்மா போன் எங்கே இருக்குன்னு பார்த்து போனை வச்சு போன் அடிச்சு எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துதாயா? எடுத்து தரேம்மா. அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் எந்திரியா. ஏழா நீ யாராவதுன்னா 4 மணிக்கு ஒரு போன் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துல வந்து படுத்துட்டேன். கொஞ்சம் போன் எடுத்துதாளா? எடுத்து தரேம்மா. அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் எந்திரியா. நானே படுத்தா எந்திக்க முடியாம தான் அந்தால கடந்துக்கிட்டு போன தேடி எடுத்து தானிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா எந்திரின்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க. மா ப்ளீஸ்மா, எனக்காண்டிமா கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்களா. இரு எந்திக்க. இந்த பாருங்கம்மா, உங்களுக்கு தான் இது. ஹாப்பி மதர்ஸ் டேமா. என்னதுடா இது? அம்மா, உனக்காக மதர்ஸ் டே கிரீட்டிங் கார்டுமா, நானே கிரியேட் பண்ணது. ஓ, கிரீட்டிங் கார்டா? இதை தான் ராத்திரி முழுக்க இருந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா, வெட்டி வீடு ஃபுல்லாக குப்பையாக்கி வச்சுக்கிட்டு. என்னம்மா நீங்க உங்களுக்காக ஆசையா பண்ணனேன், இப்படி குறை சொல்றீங்க? இல்ல குறை சொல்லலாமா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா அழகா எழுதிருக்கியே. காலையில பெருக்கு வரும்போது ரூம் ஃபுல்லா குப்பையா இருந்தது. என்ன தெய்வம் இப்படி பேப்பரா வெட்டி போட்டு வச்சிருக்கா நினைச்சேன். அப்பயே உடனே சத்தம் போடணும்னு நினைச்சேன். பார்த்தா அன்னைக்காண்டி தான் இவ்வளவு அழகா ஒரு கார்டு ரெடி பண்ணியிருக்கா. அழகா இருக்கு மக்களே. நம்ம கடைக்கு போனா சும்மாவே தூக்கிட்டு வரலாம், ஆனா அப்படி உனக்காக எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தான் உட்கார்ந்து நான் பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டி ஒட்டி உனக்காக ரெடி பண்ணினேன். நல்லா இருக்கு. ஆமா, உனக்கு ரிசல்ட் வரும்ல, எப்போ வரும்? ரிசல்ட்டா? ரிசல்ட் 17ஆம் தேதியா 19ஆம் தேதியா ஏதோ சொன்னாங்க.
பாஸ் ஆயிருவல்ல. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அவன் மொவ 12 நல்ல மார்க் எடுத்துட்டான்னு சொல்லி என்னைய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. நீ பெயிலு கீழே ஆயிராத, பாஸாவது ஆயிரு சொல்லிட்டாம்மா. அம்மா பாஸ்லாம் ஆயிருவாம்மா. 11th மார்க்லாம் ரொம்ப பெருசாக தேவைப்படாதுமா. 12th மார்க் 10th மார்க் 12th மார்க் தான் தேவைப்படும். அதனால நான் பாஸ்லாம் ஆயிருவேன், நீங்கள் பயப்படாதீங்க. இருந்தாலும் நீ அவன் மொவலை விட 1 மார்க்காவது அதிகமாக இருக்கணும் சொல்லிட்டாம்மா. அம்மா சும்மா இருங்கம்மா, வெறுப்பேத்தாதீங்க. உங்களுக்கு ஃபோனை தானே தேடி எடுத்து தரணும். நீங்கள் நான் போய் உங்கள் ஃபோனை தேடுறேன். மதர்ஸ் டேக்கு அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி ஏதாவது காசு கீசு கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன்னா நம்ம அம்மா ரிசல்ட்டை கேட்டு வெறுப்பேற்றாளே. எங்க அம்மா அன்னைக்கு என்னைய ரொம்ப வெறுப்பேத்திட்டாவ திரும்ப சந்தியா. ஏன்பா சின்ன பொண்ணு என்னாச்சு? அழுது உருண்டு புரண்டு காலில் உளுந்து கெஞ்சி கதறி பர்மிஷன் வாங்கி ஓகே வாங்கியிருக்கேன். அதனால தான் நான் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு வந்தேன். இப்போ சோனிக்கிட்ட என் பேரையும் எழுத சொல்லிட்டேன், அவ எழுதிட்டா. ஐ சூப்பர். அப்ப நீயும் உங்க அம்மா உங்க வீட்ல? ஆமா, எங்க வீட்டுல 2 பேரு. நல்லா யோசி, வேற யார் பேராவது விட்டு போச்சா? வரேன்னு சொன்னவங்க பேர்லாம் எழுதியாச்சு. அந்த பெரிய பொண்ணுன்னா அந்த ஹைட்டா இருப்பாங்களா அந்த அக்கா தானே? அந்த அக்கா வீட்டுல யாரும் வரலையா? உங்க ஃபேமிலியில எம்டியா இருக்கு? இல்ல அவங்க வீட்ல அவங்க தனியா ரெசார்ட் புக் பண்ணிருக்காங்களா அந்த அண்ணா. அவங்க எல்லாம் ஃபேமிலியா அங்க போறாங்களா. அந்த அக்கா மட்டும் தான் வரேன்னு இருந்தாங்க பெரிய பொண்ணத்தை. அதனால அவங்க மட்டும் தான் வராங்க. அப்புறம் உமாக்கா வீட்லயும் உமாக்கா மட்டும் தான் வராங்க. அப்படியா? அப்ப ஆள் கம்மியா தானே இருக்கும், பஸ் எம்டியா கிடக்க போகுது. நான் வேற நிறைய பேர் வருவீங்கன்னா தான் நானும் பஸ் புக் பண்ணிட்டேன். இப்ப ஆள் கம்மியாகும்னா வேண்டாம் அப்ப பிடிக்கணும். இப்ப நம்ம எழுதிக்க வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்கு? நான் நம்பர் போடல. குறைஞ்சு உடனே நம்பர் போட்டு தானே எழுத சொன்னேன். சரண் வீட்டுல சரண் வரா, சஞ்சனா வரா, அப்புறம் எங்க வீட்டுல நானு, அப்புறம் சரண்யா, சாலினியக்கா வருவாங்க. எப்படியும் மச்சனையும் வர சொல்லிடுவாங்க, அதனால அவரும் வருவாரு. அதனால அவங்க பேர்லாம் எழுதிரு. அப்புறம் உங்க வீட்டுல உள்ள பேரு, அப்புறம் பூமாரி உங்களோட இன்னொரு பொண்ணு இருக்குமே கண்ணாடி போட்ட பொண்ணு, அந்த பொண்ணு வீட்டுல யாரெல்லாம் வரான்னு கேட்டுக்க. ஆமா சதீஷ்லாம் இன்னும் தெரியல, அதனால அவன் பேர்லாம் நான் இன்னும் எழுதல. அப்ப இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இன்னும் பாதி பேர் போனபடி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க வச்சுக்கிறோம். அப்பதானே நாளைக்கு கிளம்பணும்னா பஸ் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி ஆகணும்ல. பஸ் தேவையில்லைன்னா வேணாவது பிடிக்கலாம். பஸ் இருக்கட்டும், அப்பதான் நல்லா ஃப்ரீயா இருக்கும். சிஸ்டர், பஸ் ரொம்ப எம்டியா இருந்தாலும் அப்புறம் போர் அடிக்கும். ஆமா சந்தியா சொல்றது சரிதான்பா. சந்தியா பூமாரிக்கு ஃபோன் பண்ணி சதீஷ் வரனா இல்லையான்னு கேளு. அவன் பேரை நான் என்ன எழுதல. அவன்லாம் கண்டிப்பா வருவான். அவன் பேர்லாம் எழுதிரு. எழுதவா இல்ல கேட்டுட்டு எழுதலாம். நீ போனை பண்ண பூமாரிக்கு. இவா ஒருத்தி. சரி இரு கேக்க. இல்லைன்னா அவளை முத வர சொல்லுங்க. அவ வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்மலாம் இங்க இருக்கும்போது அவளுக்கு வீட்டுல என்ன வேலைங்க? சொல்லு சந்தியா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? அம்மா நாங்களாம் இங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். நீ மட்டும் வீட்ல அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சீக்கிரம் கிளம்பி எங்க வீட்டுக்கு வாபே. வரேன். எங்க அம்மாவுக்கு greeting card ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல, அதுக்கு தான். ஓ இன்னைக்கு மதர்ஸ் டேவா? ஐயோ எனக்கு மறந்தே போச்சுவே. இது மதர்ஸ் டேவா? அட ஆமா, நானும் மறந்தே போயிட்டேன் பாரா. எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணலையே. சரி அப்புறம் ஃபோன் பண்ணிக்கலாம். ஐயோ எங்க அம்மைக்கு விஷ் பண்றதுக்கு நான் எதுவுமே ரெடி பண்ணலையே. சரி சந்தியா, நான் கொஞ்சம் கழிச்சு அங்க வரேன். சரி பூமாரி, அப்ப நான் வைக்கிறேன். சரி. அம்மைக்கு இந்த greeting card கொடுத்து மதர்ஸ் டேக்கு விஷ் பண்ணிட வேண்டியதுதான். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவளே என்றும் என்னை காக்கின்றாள். என்னடா ஆச்சு உனக்கு? நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டானே. ஜீவநதியாய் வருவாள், என்னை தாகம் தீர்க்க வருவாள். என்னல வெளியே போயிட்டு வந்தவனுக்கு தண்ணி முந்து தரணுமா? அதுக்கு தான் இந்த பிட்ட போட்டுக்கிட்டு அடக்கியோ? அப்படியெல்லாம் இல்லம்மா. இன்னைக்கு என்ன நாள்? அன்னையர் தினம். அதனால இந்த அம்மாக்காக இந்த பையன் பாடிய பாட்டு. நாய் மத்த நேரம் ஒரு சொல்லு அம்மா பேச்சு கேட்க முண்டா, இப்ப வந்து சீனை போடியா பாரு. இன்னைக்கு பூரா அம்மா கிட்ட அம்மா பாட்டா பாடி பெரிய கலெக்ஷன் ஏதாவது வாங்கிடணும். அம்மா பாட்டு நிறைய மத்த நேரம்லாம் மண்டபுள்ள வருமே, இந்த நேரம்னு பார்த்து ஒண்ணு கூட ஞாபகம் வர மாட்டேங்க. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, என்ன விட்டு நீ எங்க போற அம்மா. எல்லாம் அது அம்மா செத்தா பாட வேண்டிய பாட்டு. அந்த பாட்டை வந்து இங்க பாடிக்கிட்டு இருக்கான் பாரு. பூமாரி சோடா புட்டி, கொஞ்ச நேரம் நீ அமைதியாயிரு. இது தாய்க்கும் மகனுக்கும் உள்ள பாச போராட்டம். இதுல நீ வந்து தலையிடாத சொல்லிட்டேன் அம்மா. அம்மா நான் சும்மா இல்ல அம்மா. தோட பக்கட்ட பீய போது வரல,
எம்மா அந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரியில்ல, எனக்கு பிடிக்கதான் செய்யும். சரி, இன்னைக்கு மதர்ஸ் டே இருந்துட்டு போட்டு போ. தூர நவுளி எனக்கு வியாழ கிடக்கு. நீயே நீயே என் தாயே நீயே. ஏல நாயே தூர போட. அன்னைக்கு நான் கிரெடிட் கார்டு எழுதி வச்சிருக்கேன், அத கொடுக்கட்டும். இத பார், ஒரு நாள் நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவ. அப்ப இந்த தாயை பாத்துக்க போறது நான் தான். இந்த தாய் எனக்கு மட்டும்தான். ஆமா கிளிப்பான், தூர போட. ஹரிரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து. நான் தூர போல கிறுக்கா, நான் அன்னைக்கு இந்த காடை கொடுக்கட்டும். அம்மா இது ஒரு தீய சக்திமா, உன்னையும் என்னையும் பிரிச்சிருச்சு. அம்மா அந்தம்மா ஹாப்பி மதர்ஸ் டே. இது என்னது? உனக்காக நானே ரெடி பண்ணின காடுமா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அம்மா நான் இந்த மாதிரி காடு பேப்பர்ல தந்து பாசத்தை காட்ட முடியம்மா. மனசு பூரா நிறைஞ்சு பாட்டாவே பாடணும் பத்தியா. இன்னும் என் மனசுக்குள்ள நிறைய பாட்டு கிடக்கு. ஆனா அந்த பூமாரி இடையில வந்து கெடுத்து விட்டுட்டா. அதனால மீதி பாட்டை நான் கொஞ்சம் கழிச்சு பாடுறேன். இப்போ எனக்கு ஒரு 50 ரூபா தாம்மா. 50 ரூபாயா? எதுக்குல? பயல்வலாம் என்னமோ ரசனா போட்டு குடிக்க போறானுவலாம்மா. அதுக்கு சீனி வாங்குறதுக்கு என்கிட்ட காசு கேட்டானுவே. என்கிட்ட 10 பைசா கிடையாது. அதான் நான் எங்க அம்மாட்ட வாங்கிட்டு வரேன்னு வந்தேன். தாம்மா ஒரு 50 ரூபா. ஐயே காசெல்லாம் கிடையாது. ஏன்னா ரேஷன்ல வாங்கின சீனி கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்கு கலர்ல இருக்குன்னு அதை போடாம வச்சிருக்கேன். அந்த சீனியை வேணா தூக்கிட்டு போ. சரி இட்ஸ் ஓகே, எங்களுக்கு இப்போதைக்கு அது போதும். என்னமா இருக்கு? அடுப்பங்கரையில தான்ல இருக்கு, அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துல கீழே வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. நான் அதை என்னன்னு காலி பண்ணேன்னு நினைச்சேன். எடுத்துட்டு போ. ஓகே மம்மி, தேங்க் யூ. பாத்தியாவ அவன் எதுக்கு இப்படி கொனைய ஐஸ் வச்சிருக்கான்னு? அவன் சீனி காண்டிதாவே இவ்வளவு நேரம் உன்கிட்ட பாட்டா பாடி நடிச்சிருக்கான். சரி என்னமோ பண்ணிட்டு போறான் அவுடு. இப்போ போய் நீ அந்த மேல துணி காய போட்டிருந்த மாதிரி பின்னாடி மேலகரையில அங்க இருக்க துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வை. அம்மா அதை சாயங்காலம் எடுத்து மடிச்சு வைக்கம்மா. நான் இப்ப சோனி வீட்டுக்கு போறேன். அவ கூப்பிட்டு விட்டா, டூருக்கு சதீசம் வரானா என்னன்னு கேட்டா. நான் தெரியலன்னு சொன்னேன். வேற அவனை விட்டுட்டா போக முடியும்? நம்ம வீட்டுல இருந்து 3 பேர் வரோம்னு சொல்லு, காசு நாளைக்கு தரோம்னு சொல்லு. சரிம்மா. சதீஷ் போய் என் மூடே அப்செட் பண்ணிட்டான் இருக்கேன். இவ சந்தியா ஒரு ஐடியா. அம்மைய பதட்ட பாக்குற மாதிரி இங்க இருந்து எம்மன்னு கத்தி கூப்பிடுவோம். அம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்து அடிச்சுட்டு வட்டி வருவா. அப்போ நம்ம பின்னாடி செடியில அங்க பூலாம் நிறைய கிடக்கலாம். செடியில இருந்து பூவை கொஞ்சம் பிச்சு வச்சுட்டு அம்மா கிட்ட போய் நீட்டுவோம். ஹாப்பி மதர்ஸ் டே மான்னு. அம்மா அப்படியே ஷாக் ஆயிருவா. எப்படி இப்படி சர்ப்ரைஸ் பண்ணா ஜாலியா இருக்கும்ல? ஆமா பேச்சோனி, என்ன அப்படி பண்ணுவோம். இரு நான் போய் பூவை பறிச்சுட்டு வரேன். ஓடு சீக்கிரம். சந்தியா எனக்கும் கொஞ்சம் பூ, நானும் பெரியமாவை சர்ப்ரைஸ் பண்ணணும். சரி இந்த பறிச்சுட்டு வரேன் இரு. நம்ம இன்னைக்கு கத்துல அம்மா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரணும். பாவம் பெரியமா, ரொம்ப பயமுறுத்தாதடி. எது பண்ணாலும் அதுல ஒரு த்ரில்லிங் இருக்க வேண்டாமா? என்னெல்லாம் உன் வீட்டுக்காரன் காசு தரேன்னுட்டானா? ஆமாக்கா தருவாரு. என்ன அவரும் வாடங்காரு, மாமியார் எல்லாரும் வரவலாம். அப்படியா? இந்த பிள்ளைகள் இப்பதான் பேர் எழுதிட்டு நடந்தது, யாரு எத்தனை பேர் வருவாவேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இரு சொல்றேன். அப்போ உங்க வீட்டுல 3 பேராடே? ஆமாக்கா, தொப்பி தலையும் வரையுங்க. வேற என்ன பண்ண? சரி வரட்டும், எல்லாரும் வந்தாதானே நல்லா இருக்கும். நீ உங்க வீட்டுக்காரெல்லாம் வரமாட்டாருன்னு சொன்னியா? அதனால இப்ப ஆம்பளை ஆள்வெல்லாம் யாரும் வரல போலன்னு நினைச்சிட்டேன். நானே எங்க வீட்டுக்காரன் வாங்கன்னு கூப்பிடல, நாங்க தான் போறோம்னே. சரி போயிட்டாங்கன்ட்டாரு. அப்ப தண்டை பண்ணி என்னன்னு கூப்பிடுங்க, வரதா இருந்தா வரட்டும். அவரு தோட்டம் 4 நாள் வேற இல்லைன்னா என்னத்துக்கு ஆகும்ட்டு அவரு வரமுட்டேன்னு தான் சொல்லுவாரு. மழையும் இல்லை பத்தியா, வெயில் பத்தியா, செடியெல்லாம் ஒண்ணுக்காவாம ஆகி போயிரும். தண்ணி வைக்கலன்னா அதனால நான் வரலன்னுருவாரு. அதனால அவரை கூப்பிடுறது வேஸ்ட்டு. இருந்தாலும் நீங்க கூப்பிடுற கடமையே கூப்பிட்டுருங்கக்கா. பாப்போம். இந்த அப்ப நான் அவ்வளோ பேர் எழுதுனாலவே அவளோட சொல்லுவோம். எனக்கு இன்னும் சரியா தெரியாது யாரெல்லாம் வராவ போறாவன்னு. எதுனாலும் இந்த சோனி பிள்ளைக்கு அந்த சஞ்சய் பை தான் எழுதிட்டு நடந்தவளா 2 அயலுக்கு தான் தெரியும். 4 முடி என்ன சொல்லிச்சு? வீட்டுக்காரர் வராராம்மா? தெரியலையே, நானும் சரத்துக்கு போன் பண்ணல. யாருக்கும் பூ வந்துருச்சா? ரெடியா? கத்துவோமா? ரெடி. என்னன்னு சொல்லிவே கத்த சோனி. எம்மா இங்க ஓடியா? வேண்டாம் எம்மானே கூப்பிடுவோம். பத்தாது. உங்க பிள்ளைல தான் கத்தி கூப்பிட்டு கிடக்குன்னு நினைக்கேன். என்னன்னு போய் பாருங்க. என்னத்துக்கு இந்த பிள்ளைல இப்படி கத்திட்டு கிடக்கு? வீட்டுக்குள்ள பாம்பு கும்பு வந்துருச்சா? வீட்டுக்கு பின்னாடி தானே கிடந்தாலுவே. ஐயோ பாம்பா? ஐயோ என்னன்னு தெரியல. வா ஓடியா பாப்போம் என்னன்னு. பிள்ளைல எல்லாம் ஒன்னா சேர்ந்துல கத்திட்டு கிடக்குவே. பிள்ளைகளா இருங்கன்னா தான் வாரம். கடவுளே ஒன்னும் ஆவிடாது பிள்ளைகளுக்கு.
ஹாப்பி மதர்ஸ் டே பெரியம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே பெரியம்மா. பிள்ளைகள என்னது இது? நான் பயந்தே போயிட்டேன், எதுக்கு இந்த பிள்ளைகள் இப்படி கிடந்து அலறுதுன்னு. ஏமா அந்த பூவை வாங்கிக்க, அன்னைக்கு மதர்ஸ் டே, அதான் உனக்கு விஷ் பண்றதுக்காக தான் எல்லாரும் பூ பறிச்சுட்டு வந்தோம். இங்க வாங்கிக்கங்க. நன்றிப்பா நன்றிப்பா. அம்மா எப்படி எங்களோட சர்ப்ரைஸ்? அதான் உங்க அம்மா வாயடைச்சு போய் நிக்காவல. ஆமாடா, ஏன் ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா. மத்த நல்ல துப்புனே இருக்கு, மண்ணடி போட முடிய, ஒரு வேலை செய்ய முடிய, இன்னைக்கு பூவெல்லாம் தந்து வாழ்த்துறியல. நீங்க இதை தாரதுக்கு சொல் பேச்சு கேட்டாலே போதுமடே. இந்த அம்மா ஆரம்பிச்சிட்டால. எல்லாம் உண்மையை தானே சொன்னேன். நீங்களும் இப்படி பூ தந்து ஐஸ் வைக்கிறதுக்கு பதிலா அம்மா சொல்ற பியாச்சை கேட்டியல்னா எனக்கு அதுவே போதுமே. சரிம்மா சரிம்மா, கேப்போம். இன்னைக்கு ஒரு நாள் எங்களை ரொம்ப அட்வைஸ் பண்ணாத. அன்னைக்கு மதர்ஸ் டே, உங்களுக்கு விஷ் பண்ணனா என்ஜாய் பண்ணுங்க, இப்படி அட்வைஸ் பண்ணாதீங்க மம்மி. தூரம் போங்களா. எல்லாம் இந்த இவ உமா வீட்டுக்காரரு மாமியார் பேர்லாம் எழுதிக்கிடுங்க, அவளும் ஆறாளாம். அது சொல்லதுக்கு தான் வந்திருக்கா. அம்மாக்கா அப்படியா? சரி, அப்போ உங்க வீட்டுல இருந்து 3 பேரா அந்த எழுதிக்கிட்டோம். ஆமலா எழுதிக்கிடுங்க. விஷ் பண்ணியான்னு சொல்லி செடியில உள்ள பூவெல்லாம் உடச்சி எடுத்திருக்காளுவல, செடியெல்லாம் நாசம் பண்ணி விட்டாளுவோ போ.